18 வருட ராகு திசை சொல்லப்படாத ரகசியங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ராகு பிரம்மாண்டத்தின் உச்சம். ஒருத்தர் பிரம்மாண்டமா திங்க் பண்றாரு, எதையுமே நான் பிரம்மாண்டமா தான் செய்வேன்னு நினைக்கிறாருன்னா ராகு தான் காரணம். பிராண்டடா செய்யறதுக்கு சூரியன், அழகாக ஒரு விஷயத்தை செய்வதற்கு சுக்கிரன், புத்தி கூர்மையோடு ஒரு விஷயத்தை செய்வதற்கு புதன், நேர்த்தியாக ஒரு விஷயத்தை செய்வதற்கு குரு, வேகமாக ஒரு விஷயத்தை செய்து முடிப்பதற்கு செவ்வாய், ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக செய்வதற்கு ராகு. பாருங்க, பிளானட்டை எப்படியெல்லாம் நமக்கு வேலை செய்யுது. ஒரு கிரகம் இருந்தா நம்ம இப்படிதான் இருப்போம். இது லக்னத்துல நான் சொன்ன கிரகம் இருந்தா நீங்க இப்படித்தான் இருப்பீங்க. இத சூட்சுமம், இத விதி. அப்ப ராகு ஒரு ஜாதகத்தில் எங்க இருக்காரு, 18 வருட ராகு திசை என்ன செய்யும், இதைத்தான் பார்க்க போறோம். அப்ப ராகு திசை ஒரு பிரம்மாண்டமான திசையா இருக்கு. யாருக்கு வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் பிரம்மாண்டமா தான் இருக்கும், யோகத்தை கொடுத்தாலும் பிரம்மாண்டமா தான் இருக்கும். அப்ப 18 வருட ராகு திசையில் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ்வார்கள், எப்படி இருப்பார்கள்ங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவா ராகு கேதுக்கு முழுமையான பகைவர்கள்னா சூரியனும் சந்திரனும். ஆனா கடக ராகுவை யோக ராகுன்னு சொல்றாங்களே சார், என்ன சார் காரணம்? கடக ராகுவை ஏன் யோக ராகுன்னு சொல்றாங்கன்னா, ராகுனாலே பாம்பு, பாம்புனாலே ஆதிசேஷன், ஆதிசேஷன்னா ஆயில்யம், கடகத்துலதான் ஆயில்யம் இருக்கு. கடகராகு யோகராகு தான். ஆனா சந்திரன் பகைதான், ஆனா ஆயில்யம் இருக்கிறதுனால யோகமாக சொல்லப்படுகிறது. கடகத்துல ராகு இருந்தா அந்த ஜாதகர் எங்க எப்படியாவது பொழைச்சுக்குவாருங்க, அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. எப்படியாவது பொழைச்சுக்குவாரு அப்படின்னா ஒரு கணக்கு வந்து சூப்பரா இருக்கும். அடுத்தது ராகுவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடியது திருவாதிரை, சிவனுடைய நட்சத்திரம். ராகுவின் இன்னொரு நட்சத்திரம் சுவாதி, யாரோட நட்சத்திரம்? நரசிம்மர். இன்னொரு நட்சத்திரம் சதயம், ராஜராஜ சோழன். யாரெல்லாம் பெருமைக்குரியவர்களா இருக்கிறாங்க. இப்ப நால்வர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நால்வர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர். இப்படி நான்கு பேர் நம்ம சொல்லியிருப்பாங்க. சிவனுக்கு பிரதானமான நால்வர் அப்படின்னு எல்லாம் நாயன்மார்கள் இருக்காங்க. நால்வர் பிரதானம். இந்த 4 பேருமே 2 பேர் ராகு நட்சத்திரம், 2 பேர் கேது நட்சத்திரத்துல பர்த். எப்படி பாருங்க. அப்ப ராகு கேது தான் ஒரு மனிதனுக்கு இறைவனிடத்தில் அட்டாச்மெண்ட்டை கொடுக்குதுங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ராகு இறைவனிடத்துல அட்டாச்மெண்ட் கொடுக்கறதுக்கு சூப்பரான கிரகம். கேது அதை விட பவர்ஃபுல். இது மறைமுக ரகசியம், இதுதான் சொல்லப்படாத ரகசியம். ஏன் அந்த வரியை போட்டிருக்கிற தம்ப்லைன்லனா அதுதான். அப்ப ராகு இருந்தால் ஞான மார்க்கமும் பிரம்மாண்டமாக சித்திக்கும். சிம்பிளா இல்லை. கேது இருந்ததுன்னா ஞானமே உலகம்னு வாழ்றது. யாருக்கெல்லாம் சனி கேது சேர்க்கை இருக்குதோ சன்னியாச வாழ்க்கை வாழணுங்கிறது பிரியம் ஜாஸ்தி ஆயிடும். யாருக்கெல்லாம் ராகு சனி குரு ராகு இவங்கெல்லாம் இறைவனை அதிகமா தேட ஆரம்பிப்பாங்க. செக் பண்ணிக்கங்க எங்க ஜாதகத்தை, தான் இருக்குமே கையில. நான் ஒன்னும் பேசணுங்கிறதுக்காக பேசல, இருக்கிறத ஆராய்ச்சி பண்ணுறத சொல்றேன். செக் பண்ணிக்கங்க. அப்ப இந்த 3 நட்சத்திரங்களும் ராகுவின் நட்சத்திரங்கள். ராகு எங்கெங்க இருந்தா நல்லது? மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம். இந்த வீடுகளில் ராகு இருந்தால் பலம். பொது கருத்து. உங்க லக்னப்படி 3, 6, 10, 11 ராகு இருந்தா யோகம். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணுங்கிறாங்க. ஏன் 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணுங்கிறாங்க? அது எப்படி சார்? அது தொழில் ஸ்தானம். பாவி இருந்தான்னா முடிச்சு கட்டிட மாட்டானா? அது என்ன பாவி இருக்கணும்? சுபர் இருந்தால் ஒரு தொழிலை செய்வதற்கு 1000 யோசனை யோசிச்சுட்டு இருப்பாங்க. இறங்கலாமா வேண்டாமா, போப்பா, ஐயோ எனக்கு பயமா இருக்குது. 10ல் பாவி இருக்கிற ஆளுங்களை பாருங்க. சனி, செவ்வாய், சூரியன், ராகு, கேது வந்தா வருது, போனா போதும் குதிச்சிருவாங்க. அதுக்குதான் 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். 10ஆம் இடத்த ஒரு பாவியாவது பார்க்கணும். அவங்கெல்லாம் போல்டா இறங்கி அடிப்பாங்க தொழில. 10ல் ஒரு கிரகம் இல்லை, 10ல் ஒரு பாவியும் பார்க்கலன்னா இருக்கிறது போதும்டா சாமி, சரி சிவனேன்னு நான் போறேன், சிவனேன்னு நான் வரேங்கிற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. இதுக்குதான் 10ல் ஒரு பாவியாவது இருக்கணுங்கிறது. எவ்வளவு இதெல்லாம் தான் சொல்லப்படாத ரகசியங்கள். சும்மா தலைப்பு நம்ம போட முடியுமா? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்றோம். அப்புறம் ராகு 5ஆம் திசையாக யாருக்கு வருதோ அவங்க கவனம், ரொம்ப கவனமா இருக்கணும். 5ஆம் திசையா வரவங்க. யாருக்கு சார் 5ஆம் திசையா வரும் அப்படின்னா, ராகு வந்து
சுவாதி நட்சத்திரமா, அதுக்கு முன்னாடி இருக்கிறது யாரு? சித்திரை. அதுக்கு முன்னாடி இருக்கிறது அஸ்தம். அதுக்கு முன்னாடி இருக்கிறது உத்தரம். அதுக்கு முன்னாடி இருக்கிறது பூரம். யாரெல்லாம் சுக்கிரனின் நட்சத்திரங்களான பூரம், பூராடம், பரணியில் பிறந்தாங்களோ இவங்களுக்கு 5ஆம் திசையா ராகு திசை வரும். சுக்கிரன், சூரியன், சந்திர, செவ்வாய், ராகு 5ஆம் திசையாக வரும். அப்போ இவர்கள் எல்லாம் ஜாக்கிரதையாக டிராவல் பண்ணும், கவனமா இருக்கும், நிதானமா போகும். இல்லைன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, ஒரு பெண் ஜாதகம் இருக்கு, பரணி, பூரம், பூராடத்துல 4ஆம் பாதத்துல கடைசியா பிறந்துட்டாங்கன்னா ராகு திசை குயிக்கா வந்துடும். இவங்கெல்லாம் திருமண வாழ்க்கையில் அந்த கேப்ல வரும். இவங்கெல்லாம் அந்த 5ஆம் திசையா வரும். அப்போ கவனமா இருக்கும், நிதானமா போகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல சிம்ம ராகு இருக்குன்னா இவங்கெல்லாம் பாருங்க, வாழ்க்கையில முன்னேற்றத்துக்காக இன்னைக்கு காலையில வரைக்கும் இந்த நிகழ்ச்சி பார்க்குற வரைக்கும் போராடிட்டு தான் இருந்திருப்பீங்க. யாருக்கு சிம்ம ராகு இருந்தாலும் சரி, 79 வரவங்களுக்கு இருக்கும் சிம்ம ராகு. அப்படியே உங்களை உரின்னு உரிச்சுட்டு தான் ஒவ்வொரு 18 வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு மாறும், அங்க வந்துருவார். அப்ப 78ல பிறந்தவங்களுக்கு அங்க ராகு இருக்கும். இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன், அந்த இடத்துல ராகு வந்துருவார். அப்ப இவங்கெல்லாம் ஜாக்கிரதையா டிராவல் பண்ணணும் அப்படின்னு ஒரு கணக்கு. செவ்வாயோட ராகு போடுறாரு, சனியோட ராகு போடுறாரு அப்படின்னா கவனமா இருக்கணும். இப்ப ராகு திசை யாருக்கெல்லாம் சார் நல்லா இருக்கும்னா, இங்கதான் அதிசூட்சமா உட்கார்ந்துருக்கு. எங்க வேணாலும் ராகு இருக்கலாங்கிறது கணக்கு இல்லை. ஏற்கனவே சொன்னது போல 3, 6, 10, 11 உபஜயஸ்தானம், குருவின் பார்வையில் ராகு, குரு கூட ராகு, ஏதோ ஓரளவு வண்டி ஓடி இருக்கும். குரு ராகு திசை நடக்குதுன்னா ராகு யாரோ ஒருத்தர் பார்க்கணும், பார்த்தா தான் அவர் கொஞ்சம் திருப்தியா நகர்த்துவார். பாவிகளே கூட பார்க்கட்டும், அப்படியே ஓடிட்டு இருக்கு வண்டி, இல்லைன்னா டிஸ்டர்ப் தான். ஏன்னா ராகுக்கு இண்டிவிஜுவலிட்டி. இப்ப பாம்பு தான் ராகுங்க, யாருமே பாம்பை பார்க்கல, அங்க யாருமே ஆள் இல்லைன்னா அந்த பாம்பு என்னென்ன பண்ணும், தனக்கு தெரிஞ்ச சேட்டைகளை பூரா அங்க பண்ணிட்டு இருக்கும். அப்படி ஏறும் இறங்கும், கோழி இருந்தா பிடிக்கும், முட்டை இருந்தா முழுங்கும், இதெல்லாம் பண்ணும்ல. அப்ப யாராவது பார்த்துட்டு இருந்தா தவறு செய்வது குறைவாகுங்கிறதுக்காக சொல்லப்படாத ரகசியங்கள்னு நீங்க எடுத்துக்கணும். அப்ப ஏதோ ஒரு கிரகம் ராகுவை பார்க்கணும், பார்த்தா தவறுகள் குறைக்கப்படும். இல்லைன்னா இந்த ராகு திசை சீக்கிரமே வர்றதுல யாருக்கு வந்துடும்னா, இளமையில கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், இவங்களுக்கெல்லாம் இளமையில் ராகு வரும். இவங்களுக்கெல்லாம் இளமையில் ராகு. இவங்கெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், இல்லைன்னா குணக்கேடு வரும். கவனமா, ஏன்னா ராகு பிரம்மாண்டத்துக்கானது. ஒட்டுமொத்த சுகங்கள் உலகத்துல என்ன இருக்கோ அதெல்லாம் ஒரு கை பார்த்துடலாம். போதை வஸ்துக்கள் எல்லாமே ராகு. ஒரு விஷயத்தில் மகிடிக்கு எப்படி பாம்பு மயங்குகிறதோ அது போல ஒரு விஷயத்திற்காக நாம் மயங்குகிறோம் என்றால் ராகுவே காரணம். அது போதை, பெண்கள், மோகம், போகம், உணவு, செல்போன், லேப்டாப், நவீன ரக இயந்திரங்களுக்கு பூரா ராகு தான் சார் காரணம். சார் இல்லாத எக்யூப்மெண்ட்ஸ் என்கிட்ட தான் சார் இருக்குன்னு நீங்க மாறுதட்டினீங்கன்னா நீங்க ராகு ஆதிக்கும். யாருகிட்டையுமே இல்லாத போன் ஒண்ணு நான் வச்சிருக்கேன்னா நீங்க ராகு ஆதிக்கும். வீடை இன்டீரியர் பண்ணி பக்காவை டெக்கரேட் பண்ணி யார் வீட்டுல இல்லாத மார்பிள் நான் போட்டிருக்கேன்னா நீங்க ராகுவோட ஆதிக்கம். எப்படி பாருங்க, ஒன்று மாறுகிறது, இயற்கைக்கு மாறாக செயற்கையை பொருத்தி ஒன்னு பில்டப் பண்றாங்கன்னா ராகு தான். செயற்கைத்தனம், டெஸ்ட் டியூப் பேபி, பிளாஸ்டிக் சர்ஜரி, பேஸ்மேக்கர், மூட்டு அறுவை சிகிச்சை, கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், இந்த மாத்தி பண்றது, வேற இன்னொரு செயற்கை கொண்டது, இன்னொருத்தரோட உறுப்பை பொறுத்தது, இதெல்லாமே ராகுவோட ஆதிக்கம் தான். இதெல்லாம் கிரகம்தான் இங்க உட்கார்ந்து இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஆதாரம். ராகு திசை பாருங்க எவ்வளவு ஒரு விஷயம். இதே ராகு ஒரு மனிதனை உச்சத்திற்கு அழைத்து சென்றவர்களையும் நம்ம பார்த்திருக்கிறோம். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க, அதை குரு பார்த்தவங்க, கூட சனி சேர்ந்தவங்க எல்லாம் இன்னைக்கு தொழில்ல உச்சபட்ச உயரத்தை அடைஞ்சிருக்காங்க. என்கிட்ட ஜாதகம் இருக்கு, அந்த நபர்களுக்கு நான் பார்த்திருக்கேன். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு வேலை பாருங்க இந்த ராகு திசை, சாதாரண விஷயமே அல்ல. ராகு நிழல்னு சொல்றோம். அப்ப ராகு தோஷம் நீங்கணும்னா மரக்கன்று தானம் பண்ணுங்க. மரம் தான் நிழல் தரும். மரக்கன்று தானம் பண்ணுங்க. மரத்தடி விநாயகரை கும்பிடுங்கள். மரமே தெய்வமாக எங்க இருக்கிறதோ அங்கே சென்று வழிபடுங்கள். மரமே தெய்வம் சார்.
மரமே தெய்வம். உத்தரகோச மங்கையில இழந்த மரம் இருக்கும், 3000 வருடம் பழசு, சிவன் கோயில்ல. அதை தெய்வமா கும்பிடுறாங்க. மரமே தெய்வம், மரமே தெய்வம். அத்தி வரதர், அத்தி மரத்தால் செய்யப்பட்டது, மரமே தெய்வம். அதுவும் ராகுதான், அதுவும் ராகுதான். அப்ப பாருங்க எவ்வளவு பெருசு, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தங்க விதைச்சிருக்காரு. 30 வருடத்துக்கு ஒரு தடவை தான் அத்திவரதர் வெளியே வராரு. 30 வருடத்துக்கு ஒரு தடவை தான் சனி ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாறுது. நீங்க சனி தோஷம் நீங்கணும், சனி பக்கத்திலே வரக்கூடாது, சனி பாதிப்பே எனக்கு இருக்கக்கூடாதுன்னா அத்திவரதர் தான் கெட்டியா பிடிச்சுக்கலாம். 18ஆம் படி கருப்பு ராகு திசைக்கு, 18 வருடம் ராகு திசை, அங்க 18ஆம் படி கருப்பு, அவரை போய் பார்க்கலாம், சூப்பரா வேலை செய்யும். இப்படி எல்லாம் பரிகாரங்களும் வழிபாடுகளும் இருக்கு. உக்கிரமான தேவதை காளி, ருத்ரன், சரபேஸ்வரர், வாராகி, பிரித்யங்கரா, இப்படி உக்கிர தேவதை வழிபாடு. அதே மாதிரி காளி வழிபாடு, அதே போல வனதுர்கை வழிபாடு, வனங்களுக்குள்ள இருக்கிற காளி துர்கை. சார் உங்க ஜாதகத்துல சனி ராகு சேர்ந்திருக்குன்னு வச்சுக்கோ, உதாரணத்துக்கு சனி வனம், ராகு காளி, வனத்துக்குள்ள எங்க காளி இருந்தாலும் போய் கும்பிடுங்க. நம்ம மேட்டுப்பாளையத்துல இருக்கு வன பத்ரகாளின்னு இருக்கு. யாருக்காவது உங்களுக்கு சனி ராகு இருக்கு, 1969 70 பிறந்தவங்களுக்கு சனி ராகு சேர்க்கை இருக்கும், இவங்கெல்லாம் போய் கும்பிடலாம். 1980 பிறந்தவங்களுக்கு சனிய ராகு பார்ப்பார் கடகத்திலிருந்து, கன்னிச்சனி ராகு கடகத்திலிருந்து பார்ப்பார். இவர்களும் வனபத்திரகாளி வழிபாடு செய்யலாம். இல்ல அரிய தகவல்கள், நல்ல இன்ஃபர்மேஷன் வாங்கி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. என்கிட்ட நீங்க ஜாதகம் பார்க்க வரணுங்கிறதுக்காக ஒரு 100% அது பேச வரல. என் சப்ஜெக்ட் உலகம் பூரா போகணும், தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். ரொம்ப நாளைக்கு யாரும் எதுக்கு போறதில்லை. நல்ல விஷயங்களை அவினாசி ஜோதிலிங்கம் சொன்னாரு, எங்களுக்கு பயனுள்ளதா இருந்து நீங்க நல்லா இருந்தீங்கன்னா ஹாப்பி, மகிழ்ச்சி. அதுதான் என்னுடைய அன்பான ஆசை. ஏன்னா பிறந்தோம் வளர்ந்தோம் போனோம்னு இல்லாம ஒரு விஷயம் நாலு பயன்படுதுன்னா ஹாப்பி தான். மறுபடியும் சொல்றேன், உங்க வீட்டுக்கு பக்கத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க வெல்விசர், உங்க குடும்ப ஜோதிடர் இருந்தா அங்கேயே நீங்க பார்த்து உங்க பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா என்கிட்ட சிலர் கேட்குறாங்க, சார் 10 நாளாக கூப்பிட்றேன் சார், அப்படியான பெரிய ஆள் நான் கண்டிப்பா இல்லை. மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், கொஞ்சம் வேலைப்பளு அதிகம், நம்பி வர்றவங்களுக்கு பார்த்துட்டு இருக்கோம், இதுதான் உண்மை. ஸோ அர்ஜென்ட்டு நான் பார்த்து தான் ஆகணும்னா கண்டிப்பா என்னை விட மிகுந்த திறமைசாலிகள் நிறைய இடத்துல ஜோதிடர்கள் 100% இருக்காங்க. உங்க வீட்டு பக்கத்திலே கூட இருக்கலாம், அங்கேயும் பாருங்க அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்களுக்காக. என்ன காரணம்னா இன்னைக்கு நிறைய யூடியூப் ஓப்பன் பண்ணா பெரிய ஜோதிடம் சார்ந்த கருத்துக்களை நிறைய வந்துகிட்டு இருக்கு. கன்ஃபியூஸ் ஆகுது, சார் அதுவா இதுவா, ஒருத்தர் ராகு நல்லா இருக்குறாரு, ஒருத்தர் ராகு நல்லா இல்லைங்கிறார் அப்படிங்கிறாங்க. அது நமக்கு தெரியல, அது அவரோட கருத்து, இது என்னோட கருத்து. உங்க ஜாதகத்தை வச்சு பொருத்தி பாருங்க, நான் பேசுற விஷயத்த மேட்ச் ஆச்சுன்னா ஸோ நல்லது அப்படிங்கிறதா என்னோட கருத்து. என் குருமார்கள் என்ன அப்படிதான் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஆசீர்வாதம் என்ன அப்படிதான் வழி நடத்திக்கிட்டு இருக்கு. ராகு பிரம்மாண்டத்துக்கானவர், ராகு திசை பிரம்மாண்டத்துக்கானது. யாருக்கெல்லாம் 4ல் ராகு இருக்கோ சிம்பிளா வீடு கட்ட விரும்ப மாட்டாங்க, சுக்கிரனோட ராகு இருந்தாலும் சிம்பிளா வீடு கட்ட விரும்ப மாட்டாங்க, பிரம்மாண்டமான சிந்தனையோட தான் இருப்பாங்க. அப்ப ராகுவே பிரம்மாண்டத்துக்கானவர். உங்க கட்டத்துல உங்க ஜாதகத்துல எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.